يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வரோம்ல, அதுல இந்த அல்ஹம் சூராவின் விளக்கம் பார்த்து வரோம் தினந்தோறும். அதுல ஈயாக்க நஅபுது என்ற சொற்றொடரில் டெய்லி நம்ம ஐவேளை தொழுகையிலும் ஓதுகிற அல்ஹம் சூராவில ஈயாக்க நஅபுது நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னையே வணங்குகிறோம் என்ற அர்த்தம். அப்படி அர்த்தத்துல ஒரு மேலதிகமான விளக்கம் என்னன்னா, நம்ம இப்படி சொல்லும் போது எப்படி நம்ம மனசுல நினைக்கணும்னா, அதிகாரம் மார்க்கம் என்றால் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் என்று ஒன்று பின்பற்றுவதால் அது முழு அதிகாரம் இறைவனுக்கு மட்டும், அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் தன் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் மூலியமாக அந்த செய்தியை மக்களுக்கு வழங்குகிறான் என்று நம்பணுங்க. அதுதான் இஸ்லாத்துல அடிப்படையான விஷயம். அதுல மாறு செய்தாலோ மீறினாலோ கடும் தண்டனை இருக்குது. இஸ்லாத்துல அல்லாவுக்கு தவிர யாராவது பின்பற்றினோம்னா, அல்லாவின் தூதர் தவிர யாராவது பின்பற்றினோம்னா நமக்கு மாபெரும் கேடு இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அது எப்படின்னா, அதாவது அவர்கள் அல்லாஹ்வை இன்றி மத போதகர்களையும் பாதிரிமார்களையும் மரியமின் மகன் மசீயையும் கடவுளாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே கடவுள் ஆகிய வணங்குமாறு நான் கட்டளையிட்டப்பட்டார், அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, அவன் இணை கற்பிப்பதை விட்டும் தூயவன் அல்லாஹ் குர்ஆன்ல 9:31 சொல்றான். இதுல இந்த வசனம் வந்தப்ப அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்க எங்க மரியமின் மகன் ஈசாவை கடவுள்னு சொல்லல, அதுபோக நாங்க எங்க பாதிரிமார்களையும் எங்கள் மத போதவர்களையும் கடவுள் சொல்லலையே, நீங்க கடவுள் ஆக்குனாங்கன்னு சொல்றீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டப்ப நபிகள் நாயகம் பதிலளிக்கிறாங்க, நீங்க அவர்கள் சொல்வதை, அவர்கள் உங்களுக்கு கற்பித்து கொடுப்பதை நீங்க ரெஃபர் பண்ணாம, அதாவது என்கிட்டயோ இல்லாட்டி அல்லாவின் வேதத்திலேயோ ரெஃபர் பண்ணாம கண்மூடித்தமா பின்பற்றீங்கல்ல, அதனால நீங்க அவர்களை அல்லாவுக்கு இணை கற்பித்தவராக இருப்பீங்க. ஈயாக்க நஅபுது என்ற சொல்லுக்கு வலு சேர்க்காம அதிகாரம் அல்லாவை தவிர வேற யாருக்கு இருக்கு நம்புறீங்க, அந்த மத போதருக்கு இருக்கு அப்படின்னு நம்புறீங்க, அதுல இருந்து நீங்க தவிர்த்துக்கணும்னு நபிகள் நாயகம் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அது போக இதுல நம்ம ரொம்ப கவனமா இருந்து எந்த கட்டத்திலையும் மார்க்கம் என்று ஒன்றை பின்பற்றுவதா இருந்தால் அது குர்ஆன்ல இருக்குதான் பார்க்கணும், அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும், நபிகள் நாயகம் நமக்கு காட்டி தந்திருக்காங்க பார்க்கணும். பார்க்காம நம்ம எதை பின்பற்றினாலும் அது அல்லாஹ்விடம் தூக்கி எறியப்பட்டு இறைவனுக்கு இணை கற்பித்த பாவத்தை நம்ம கொண்டு போய் விடுங்க. அதுபோக ஒரு நாள்ல மறுமை நாள்ல ஒரு சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? குர்ஆனுடைய வசனம் 33 66 68 வரைக்கும், யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், சில முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும் போது, யகூலூன அத்தானல்லாஹு அத்தா ரசூலா, நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்க எப்படி, எங்கள் இறைவா எங்களை எங்க அசர்த்துமார்களையும் எங்க சேகுமார்களையும் கட்டுப்பட்டோம், அவங்க எங்களை வழிகட்டு நாசமாக்கிட்டாங்க, யா அல்லாஹ் எங்களை காப்பாத்துறா அல்லாஹ், எங்களுக்கு 1 மடங்கு கொடுத்தா அவங்களுக்கு 2 மடங்கு கொடுறா யா அல்லாஹ் அப்படின்னு மறுமை நாள்ல யாரை பத்தி பேசுவான்? ஒரு மனிதன் புலம்பலை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுல என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாரு கட்டுப்பட்டாங்க? நம்ம நாதாக்களுக்கும் சேகுமார்களுக்கும் முறிதுகளுக்கும் செத்து போய் புதைத்து வைத்த மனிதர்களையோ பின்பற்றினாங்கல்ல, அதனால அல்லாஹ் இவங்களை நரகத்துல போட்டு முகங்கள் புரட்டப்படும் சொல்றான். அந்த நாள்ல அல்லாட்ட 2 மடங்கு கொடுன்னு கேட்பாங்களே, அல்லாஹ் இல்லப்பா உனக்கு 2 மடங்கு அவங்களுக்கு 2 மடங்கு தான் சொல்லிடுவான். இதுல இருந்து நமக்கு என்ன வழங்குது? நம்ம ஒரு விஷயத்தை பின்பற்றுவதா இருந்தால் இறைவன் சொல்லி தந்திருக்கிறானா, இறைவன் நபிகள் நாயகம் அவங்களுடைய ஹதீஸ்கள் இருக்குதா, நபிகள் நாயகம் அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்காம எதை பின்பற்றினாலும் அது தப்பு. அது போக சிலர் என்ன செய்யறாங்கன்னா,
தங்க மனோ இச்சையை பின்பற்றுறாங்க, அதுவும் இஸ்லாத்துல பிழை. அது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கடவுளாக்குறாங்க, தங்க மனோ இச்சையை கடவுளாக்குறாங்க, இவங்க நற்செயலும் வீணா போம்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ இந்த காலத்துல ஷேகுமாரு அந்த ஜுப்பா வச்சு அருள் செய்யறாரு. இந்த நபிகள் நாயகத்துடைய முடி ஏதோ யாரோ ஒரு கலிசடைகளோட முடியை அவங்க கொண்டு வந்து அதுக்கு முறிது வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபட்டோம்னா இறைவனுடைய அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்ற அல்லாஹ் நம்ம நரகத்துல தள்ளிடுவான். எந்த கட்டத்திலையும் இந்த உலகத்துல நம்ம சொர்க்கத்துக்குரியவா வாழ்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அல்லாஹ்வும் ரசூலும் நம்ம இருக்க வேற யாருமே நமக்கு தேவையில்லை அன்புள்ள சகோதரர்களே. ஆக எந்த கட்டத்திலையும் நம்ம மார்க்கம் என்று அதிகாரம் அல்லாஹ் வழங்கி அல்லாஹ் சொன்னானா மார்க்கம் பின்பற்றுவதாக இருந்தா, அல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னானா நபிகள் நாயகம் காட்டி தந்திருக்காங்க பார்த்து பார்த்து பின்பற்றும் நன்மக்களை ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.